கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 6வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 6வது அதிகாரம் 11வது வசனம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லும். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவேல். இன்றைக்கு நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைக்கு நாமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 6வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 6:11 முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது நான், ஆண்டவரே இதுவரைக்கும் என்று கேட்டேன். இதுவரைக்கும், how long? அதற்கு ஆண்டவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாலாகி பூமி அவாந்தர வெளியாகி. இந்த சம்பவம் நடக்கும்போதுதான் என்னுடைய கோபம் நிற்கும் அப்படிங்கிறார். வீடுகள், ஹவுஸ், ஹவுஸுக்கு பேட், பேட், BAYIL, பேட், கிளாரிட்டி இல்லை. பேட், BAYIT, இதுக்கு வீடு, பில்டிங், ஹவுஸ். இதுக்கு வேற ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெர்மனன்ட் டொல்லிங் பிளேஸ். பெர்மனன்ட் டொல்லிங் பிளேஸ் அப்படின்னா, அன்னைக்கு வாழ்ந்த யூதர்கள், எபிரேயர்கள் ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. அவங்க டென்ட் தான் வச்சுருப்பாங்க. இந்த டென்ட்டில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற இது என்னன்னா, பெர்மனன்ட் டொல்லிங் பிளேஸ். பெர்மனன்ட் டொல்லிங் பிளேஸ்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதற்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தில், லோத் வீட்டில் இருக்கார். அது பெர்மனன்ட் ஹவுஸ். அப்போ 2 தேவ தூதர்கள் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அவங்க ஆக்சுவலாக வாசலில் இருக்கிறாங்க. நாங்கள் வீதியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு மனசு கேட்குறோம், நீங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வாங்க, அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. உள்ளே வர்றாங்க. வீடு பூட்டப்படுது. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் ஆண் இனம் சேர்க்கைங்கிற பாவத்தில் வாழ்கிறவர்கள். அவங்க அந்த வீட்டை அடித்து உடைக்க முயற்சி பண்ணுறாங்க. வீடு தான் உள்ள. இதுதான் வீடு. இதைத்தான் பேட், BAYIT, பேட். ஆதியாகமம் 33வது அதிகாரம். யாக்கோபு ஒரு சஞ்சாரமாக அலைஞ்சு இப்போ ஒரு பெர்மனன்ட் வீடை கட்டிட்டார். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 17. யாக்கோபு சுக்ரோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி, அந்த வீடு பெர்மனன்ட் டொல்லிங் பிளேஸ். அதான் நம்ம பேட், BAYIT, பேட். சரி, 2வதாக நம்ம என்ன பார்க்குறோம்? ஆன்சர், பதில். இந்த ஆன்சரை
இங்கே நம்ம எப்படி பார்க்குறோம், ஏசாயா 11வது அதிகாரம், அதற்கு அப்பொழுது ஆண்டவரே இது வரைக்கும் இருக்கிறேன். அதற்கு அவர் ஆன்சர் கொடுக்கிறார். ஆன்சருங்கிறதுக்கு அனாஹ், அனாஹ், ANAH. கிளாரிட்டி இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. எழுதி பார்க்க முடியாது. ANAH. ஏ மேலே 2 ஏ மேலேயும் கோடு போட்டுக்கோங்க. ஏ மேலே கோடு, NA மேலே ஒரு கோடு, H. அனாஹ். அனாஹ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டு ரெஸ்பாண்ட். இப்போ கணவன் மணிக்குள்ள ஒரு கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கணவன் பயங்கர கோபத்தில் இருக்கார். மனைவி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அது பதில் சொல்ல மாட்டார், ஒரு நாட்டு இருப்பார். ஆனால் ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார். ஏசாயா ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, எதுவரை நான் என் ஊழியத்தை செய்வேன், எதுவரை இவர்களுடைய கண்கள், காது, இருதயம் ரெஸ்பாண்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஆன்சர் சொல்கிறார். அந்த ஆன்சரை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 35வது அதிகாரம், ஆதியாகமம் 35:3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருள செய்து. என்ன அழகா யாக்கோபு சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரு ஆபத்து இருந்துச்சியா. ஆண்டவர் கண்களை மூடிக்கிட்டு இல்லை, காதுகளை மூடிக்கிட்டு இல்லை, செயல்படாமல் இல்லை, எனக்கு உடனே பதில் கொடுத்தார். ஆக்ஷன் இமிடியேட்டாக வந்தார். இது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு ஆபத்தில் எனக்கு என்ன செய்தார், உத்தரவு கொடுத்தார். என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அள்ளி நான் நடந்த வழியில் என்னோட கூட இருந்த தேவர். ஒரு அருமையான யாக்கோவுடைய ஒரு அனுபவம். ஐ கால் இட் an எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் ஆன்சர். உபாகமம் 20வது அதிகாரம் 11வது வசனம். உபாகமம் 20:11. அவர்கள் உனக்கு சமாதானமான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் அதில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டில உனக்கு ஊழியம் செய்ய வைக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. இந்த யுத்தத்தில் ஆண்டவர் சொன்னார், யுத்தம் என்னடுன்னு சொல்லி. அந்த யுத்தத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, செங்கடல். அந்த செங்கடலில் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிடுச்சு, இஸ்ரேல் மக்கள்லாம் யுத்தம் பண்ணுறது கிடையாது, அவருடைய ஜீவனுள்ள தேவன் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் தான் யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். யுத்தம் அவருதுன்னு சொல்லி அவங்களுக்கு இருதயம்லாம் கரைந்து போயிடுது. ஓக்கு செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த ராஜா யாராலையும் அடிக்க முடியாதுன்னு நினச்சோம். இப்போ இந்த ஒரு பேக்ரவுண்டோட இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இஸ்ரேல் மக்கள் யுத்தத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி எதிரிகளுக்கு நியூஸ் போன உடனே அவங்க என்ன செய்யணும்னா, சமாதானத்தோடு அவங்க தேசத்தை திறந்து கொடுக்கணும். நீங்கள் வாங்க, நம்ம சண்டையெல்லாம் போட வேண்டாம், நாங்கள் சரண்டர் ஆயிடுறோம், உங்களுக்கு நாங்கள் கப்பம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி டீலுக்கு வர்றதுக்கு சமாதானமாக பேசுறது. என்ன அருமையாக ஆன்சருங்கிறதுக்கு பதில் இருக்கு பார்த்தீங்களா? சரி, யோபு அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். யோபு என்ன சொல்லுகிறார் பாப்போமா? யோபு 30வது அதிகாரம் 20வது. யோபு 30:20. உமை நோக்கி கூப்பிடுகிறேன், எனக்கு மறு உத்தரவு கொடுக்கறதில்லை, கெஞ்சி நிற்கிறேன், என் முகம் பாராதிருக்கிறது. ஆப்போசிட்டான ஒரு காரியம். யோபு பாதையில் ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிச்சுட்டு கடைசியில் பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் பதில் பேச ஆரம்பிச்சு இவர் வாய்ப்பத்திக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் ஆண்டோடைய ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்குறோம். ஏசாயா 41வது அதிகாரம் 17. ஏசாயா 41:17.
17. சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவுகள் தாகத்தாலே வறண்டு போகும்போது கர்த்தராகிய நான் அவருக்கு செவி கொடுத்து, அப்போ இந்த பாதையில் போகும்போது வெட்கப்பட வைக்கிறார். ஏன் வெட்கப்பட வைக்கிறான்னா, நீ ஓ முயற்சியில் தேடிட்டு இருக்க. சங்கத்தில் நான் உங்களுக்கு காமிச்சேன். அவங்க என்ன செய்றாங்க, தண்ணீர் தாகத்தை தேடுறாங்க, துறவை தோண்டி 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 முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் மலையையும் அனுப்புறாரு. ஏன் மலையை அனுப்புறாரு? ஓ முயற்சி நான் பார்த்து சந்தோஷப்பட்டேன், இப்போ நான் உடனே ஆசீர்வதிப்பேன்ட்டு அப்படிதான் அவங்க சீவனை போய் சேர்றாங்க. ஆனால் இங்கே அதே போல் பார்த்தீங்கன்னா, சிறுமியும் எளிமையானவர் தண்ணீர் தேடி அது கிடைக்காமல் அவர் நாவு தரத்துக்கு வறண்டு போகும் பொழுது அந்த நேரத்தில் அவருக்கு கைவிடாதிருப்பேன். இது ஆண்டோடைய ஒரு பவராக நம்ம பார்க்குறோம். இது ஹெல்பிங் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்பிங் ஆன்சர். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 27 18 27. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக ஆண்டவருக்கு பதில் பேசுகிறார். இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஆண்டவர் அழிக்க வந்துட்டார் லோத்து இருக்கிற இடத்துல. அப்போ ஒரு பார்கெயின் நடந்துட்டு இருக்கு. 50 நீதிமான்ல ஆரம்பித்து குறைச்சி 10 நீதிமானுக்கு வந்துருச்சுட்டாரு. 10 நீதிமான் தான் நான் ஆன்சர் பண்ணேன், அழிக்க மாட்டேன். இதான் ஆன்சர். சரி, 2 காரியத்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன். 3வது பட்டணம், சிட்டி. சிட்டிக்கு 2 வருஷம் IR IR ஐ மேலே ஒரு கோடு, அது ஆற மாதிரி போட்டிருக்கு. இந்த இப்படி மேலே நோக்கி வாசி இழுக்கணுமா, சொல்லுங்க, IR என்ன பட்டணம், சிட்டி, டவுன், வில்லேஜ். இதில் இன்னொரு வார்த்தை இருக்கு. இது எபிரேய மொழியும் கிடையாது, கிரீக் மொழியும் கிடையாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரமிக் மொழி. அரபிக் மொழியில் இந்த சிட்டிக்கு என்ன கொடுத்துருக்க அப்படின்னா ஹசார். ஹசார் HAER HA மேலே ஒரு கோடு பண்ணு ஹசார். இது அரபிக் மொழி. இதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின மொழி. அரபிக் மொழியில் உங்களுக்கு நான் காமிச்சாச்சு. இதுக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். உபாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனம் 3:5. அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்கள். அதாவது இந்த ஹசாருக்கும் எர்ருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கன்னா, எர்ருங்கிறத பட்டணம், அந்த ஹசார்ங்கிறது என்னன்னா வால்டு சிட்டி. எர்ருங்கிறது வால்டு சிட்டி, IR சிட்டி, எர் வால்டு சிட்டி. அந்த வால்டு சிட்டி தான் நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களும் வாசல்கள் தாழ்பாடுகள் அரணான பட்டணம். அது வாசல் இருக்கும், தாழ்பால் இருக்கும், அதை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. லேவியராகமம் 25வது அதிகாரம், லேவியராகமம் 25வது அதிகாரம் 31வது வசனம். மதில் சூழப்படாத கிராமங்கள் உள்ள பட்டணம். மதில் சூழப்படாத கிராமம்னா மதில் சூழ்நிலை, அதுக்கு சேஃப்டி கிடையாது. வீடுகளோ தேசத்து நிலங்களோ போல என்னப்படும் அவைகள். அப்போ ஆண்டவர் 2ஆக பிரிச்சுறாரு. மதில் சூழ்ந்த பட்டணத்திற்கு வேற, மதில் சூழாத பட்டணத்திற்கு, ப்ரொடெக்ஷன் இல்லாத இடத்துக்கு அவர் தான் ப்ரொடெக்ஷனாக இருக்கிறார். 29வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். லேவியராகமம் 25:29. ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணங்களில் உள்ள தன் வாசஸ்தலம் வீட்டை விற்க, அதுக்கு ரேட் வேற. அந்த எருக்கு இன்னொரு விளக்கம் அவர் கொடுக்குறாரு. என்னன்னா, வில்லேஜ் கண்டெய்னிங் பெர்மனன்ட் ஹவுஸ். எர்ங்கிறதுக்கு வில்லேஜ் ஒரு கிராமம், அதுக்குள்ள மதில் சூழ்ந்த பெர்மனன்ட் ஹவுசஸ் இருக்கணும். ரைட். கடைசியாக 3 உங்களுக்கு காமிச்சேன். முதல் ஹவுஸை காமிச்சேன், ஆன்சரை காமிச்சாச்சு, சிட்டியை பார்த்தாச்சு, அடுத்து லேண்ட். லேண்டுங்கிறத முதல் வசனத்தை வாசிட்டு அப்புறம் லேண்டை பார்க்க போகிறோம். அஜய், அந்த ஒரு ஸ்பைரல் பைண்டிங் ஒரு புக் இருக்கு, அதை எடுத்து தெரியுமா? டேபிள் மேலே இருக்கு. ஆமாம், ஸ்பைரல் பைண்டிங்.
லேண்ட், LAND, லேண்டுக்கு அடா மா, அடா, ADA, ஏமா கொடுக்கணும், அடா மா, MAH, மா. அந்த நான் எழுதுறதாமா மேலே இல்லைம்மா, நான் எழுதுகிற இடத்துல பாருமா. அடா மா, ADA, அடா. தேங்க்யூ. மா, MAH, அந்த ஏ மேலே ஒரு கோடு போட்டுருங்க. அடா அடா மா, MAH, ADA கோடு MAH, அடாமா. இதற்கு கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா கிரவுண்ட், தரை. இந்த தரையை ஆதியாகமம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம பார்க்கணும். ஆதியாகமம் 2:6. அப்பொழுது மூடு பனி பூமியில் இருந்து எழும்பி பூமியை நனைத்தது, பூமியின் மேல் எழும்பி பூமியை நனைத்தது. கிரவுண்ட். இது என்ன ஒரு டெஃபினிஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல தண்ணி இருக்கணும், செடிகள் இருக்கும். அப்படி தண்ணியும் செடியும் இருந்தானா அதுக்கு லேண்ட். அது ஒரு இடத்த மனுஷர்கள் வாழ்றாங்க. பேசிக்கா 2 தேவை, தண்ணி இருக்கணும், செடி மரங்கள் இருக்கணும். அப்படி இருந்தானா அது பேர் அடமாக். இந்த அடமாக்ங்கிறத உபாகமம் 26வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். 26:15. நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தை நோக்கி பார்க்கிற இடத்துல அது லேண்டு கிடையாது, அங்க செடி கிடையாது, மரம் கிடையாது, மனுஷர்கள் கிடையாது. அதை நோக்கி பார்த்து உமது ஜனமாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்கு ஆணையிட்டபடி எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லுவாயாக. இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு தான் லேண்ட், அடமாக். உன் கண்ட அங்க இருக்கணும், நீ இருக்கிற இடம் அடமாக். இது உபாகம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல ஒரு அருமையான நிகழ்ச்சி. நாகமான் குஷ்டரோகியாக இருந்தான். அவனுக்கு பயங்கர கோபம். என்னையா இந்த தீர்க்கதரிசி வந்து என்னை தொட மாட்டாங்கிறாயா, தொடணும் இல்லையா. எலிசா ஒரு பயங்கர கோபம் இருந்துச்சு. ஆனா குஷ்டரோகம் சரியான உடனே அவர்கிட்ட போய் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். உலகத்துல யாருமே இப்படி ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்க மாட்டாங்க. அது என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 17 வசனத்துல, அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேரி கழுதைகள் சுமக்கத்தக்கதாக 2 பொதி மண் உமது அடியானுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியான் இந்த கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு செல்லும். 2 பொதி மண். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. யுத்தத்துல தங்கம், வைரம், வைடூரியம் என்னென்னமோ எல்லாம் என்ன செஞ்சிருப்பான், அதை சம்பாதிச்சிருப்பான். ஆனா இப்ப இந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் சரியாச்சு. இந்த லேண்டுங்கிறதுக்கு அடாமாக்கு என்ன ஒரு அருமையானன்னா 2 பொதி மண்ணு. நம்ப முடியாது, பைபிள் இருக்கு. இப்ப லேண்ட் நம்ம வாழ்ற இடம். அங்க செடி இருக்கணும், தண்ணி இருக்கணும், வாழ்றதுக்கு ஃபிட்டா இருக்கணும். ஆனா இந்த நாகமான் போய் இது கேட்கணும், அவன்கிட்ட கேட்க தேவையில்லை. ஆனா அப்படி அவன் சொல்ல, நான் இங்க இருக்க முடியாது, இந்த இடத்துல மண் எனக்கு தேவை. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு சில கற்பனைகள் இருக்கும். 2 கோவில் கழுது நிறைய இந்த 2 பொதி மண்ணை ஒரு நல்ல ஒரு இதில் கெட்டி கொண்டு போவான். இவன் ரதத்தில் போகும்போது கண்ணு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். டேய் குன்னு புரி வேண்டாம், ஒரு பிட்டு கீழே விழுந்துடக்கூடாது. தங்கம், வைரம், வைடூரிய தவிர அது அதிகமாக அந்த மண்ணை அவர் பார்த்தார். அதான் லேண்ட். சரி, கடைசியாக ஒரு வார்த்தை நம்ம இந்த முடிக்க போயிடும். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் லேண்ட், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி.
நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. முடிஞ்சிச்சு. அந்த பரிசுத்த பூமியில் நீ நிற்கிற, அதான் அடமாக அடமாக. சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நம்ம வசனத்துக்குள்ளே வருகிறோம். 6வது அதிகாரம் 11வது வசனத்தை திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ட், ஆண்டவரே. ஆண்டவரேங்கிறது இங்கிலீஷ். எதுவரையும் அப்படின்னு கேட்குறார். ஆண்டவரே எதுவரையும். ஒரு கேள்வி. இந்த எதுவரையுங்கிற கேள்வியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 74வது அதிகாரம். சங்கீதம் 74:10. தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான், பகைஞன் உமது நாமத்தை எப்பொழுது தூஷிப்பான். எப்பொழுது, ஆல்வேஸ். இது எல்லாருக்கும் இந்த கவலை இருக்குமா? எல்லாருக்கும் இருக்கு. நீ சொல்றியா சொல்லு. அதுக்கு அவங்க ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த சந்தனை பார்த்து நிலா குலைச்சா அதுக்கு அதை வலிக்க போகுது, நீ சொல்லு, ஓ வாய் வலிக்க சொல்லு. அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆமாம், இருக்கு அப்படி கிடையாது. எது வரைக்கும். இது எது வரைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டால் பதிலை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். எது வரைக்கும் இது நடக்கும். வாசிப்போமா? எது வரைக்குங்கிறதுக்கு நான் உங்களுக்கு பதில் காட்ட போகிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 10வது வசனம். 17:10. 1 சாமுவேல். பின்பு அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனையை நிந்தித்தேன். இன்றைய தினம் நான் நிந்தித்தேன்னு சொல்லி தைரியமாக சொல்கிறேன். அந்த எது வரைக்குங்கிறதுக்கு இப்போ ஆன்சர் ஒரு மனுஷன் ரூபத்தில் வருது. அவனுக்கு தெரியாது இந்த கோலியாத்துங்கிறவன், அவன் கெட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அப்போ நான் நிந்தித்தேங்கிறான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதில் அனுப்புகிறாரு. தாவீது அப்படிங்கிற ஒரு குட்டி பையன் அனுப்புகிறார். குட்டி கோண்டா இருக்காரு. என் ஹைட் இருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. அவன் வந்தது வேற ஐடியாவுக்கு வந்திருக்காரு. ஆனால் அவனுக்கு அது காதில் விழுகுதுங்க. எப்படி விழுகுது அப்படின்னு கேட்டேன்னா, 23வது வசனம். அவன் தாவீது இவர்களோடு பேசிக்கொண்டிருக்கலே, இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியர் சேனையில் இருந்து எழும்பி நின்று முன் சொன்ன வார்த்தையை சொன்னான். அதை தாவீது கேட்டான். தாவீது காதில் விழுகுது. இப்படின்னு சரியா நீ, எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவருக்கு அவங்க சம்மந்தமே இல்லை. வந்தது அண்ணனை பார்க்க. அப்பா சொன்ன இதெல்லாம் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி கொடுத்துட்டு சந்தை கட்டாமல் வரணும். ஆனால் எது வரைக்கும் தாவீது வந்தார். காதில் விழுந்துச்சு. காதில் விழுந்த உடனே இஸ்ரேல் எல்லோரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் விளங்க. அந்நேரத்தில் இஸ்ரேலர் வந்து, நிந்திக்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் ஐயோ இவன் நிந்திச்சிட்டானே அங்கிற ஒரு வைராக்கியத்தில், ஆதங்கத்தில் அடுத்து என்ன ஆக்ஷன் சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 43. பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னை தவிர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அவங்க சாமி பேர்களை சொல்லி சொல்லி தாவீதை சபிக்கிறான். இது வேலைக்கு ஆகாது. எனது வேலைக்கு ஆகாது. பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மரங்களுக்கும் கொடுப்பேன். அதற்கு தாவீது பெலிஸ்தியரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடத்தோடும் இருக்கிற, நானோ நீ நிந்தித்த இஸ்ரேல் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் வந்தான், கல்ல விட்டேன். எது வரைக்கும் சொல்லி முடிச்சாச்சு. இதுதான் எது வரைக்குங்கிறதுக்கு ஒரு ஆன்சர். இது முதல் எது வரைக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சேன். 2வது எது வரைக்குங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சங்கீதம் 90வது அதிகாரம். எது வரைக்கும். நெக்ஸ்ட் எது வரைக்கும்.
3 கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர், உமது அடியாருக்காக பரிதவி. இது மோசேயினுடைய ஒரு சங்கீதம். மோசே பல அனுபவங்கள் இருக்கு ஆண்டவரோட, எத்தனையோ அனுபவங்கள். ஒரு அனுபவத்தில் ஆண்டவர் கோபம் வந்துருச்சு. கோபம் உடனே ஒரு ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே திரும்பி வார். 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள். இந்த ஞான இருதயம் எதற்காக தேவைன்னா 11வது வசனத்தில் இருக்கு. உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாக உமது உக்கிரகத்தையும் அறிந்து கொள்ளவர்கள் யார்? நான் ஒரு பிரச்சனை இருக்கேன் ஐயா, இல்லைன்னு இல்லை. அதுக்கு காரணம் என்னுடைய முட்டாள்தனம். ஆனால் அந்த முட்டாள்தனிலிருந்து நான் வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் ஏன் என் மேலே கோபமாக இருக்கிறார் நான் அறிந்து கொள்ளணும். என்கிட்ட என்ன குறைகள் இருக்கு அதை நான் அறிந்து கொள்ளணும். அதுதான் இதுவரைக்குங்கிறதுக்கு நம்ம பார்க்கிற ஒரு காரியம். 14வது வசனத்தில் அறிந்து கொண்டாச்சுன்னா இதுவரைக்கும் பண்ணுவது, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழத்தக்கதாக காலையிலே எங்களை உமது கிருபையை திருப்தியாக்கும். உமது கிருபையினாலே திருப்தியாக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் புது புது தொழில் செய்து இருக்கிறதையும் போயிடுறவங்களுக்கு. ஆனால் நம்ம ஆண்டோட சமூகத்தில் சந்தோஷமாக இருந்தால் இன்னும் அதிக ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இது வரைக்கும் சங்கீதம் 94வது அதிகாரம் 3வது வசனம், அடுத்த எது வரைக்கும் 3வது எது வரைக்கும். கர்த்தாவே துன்மார்க்கன் எது வரைக்கும் மகிழ்ந்து, துன்மார்க்கன் இதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பான், அவன் ஒரே குஷியாக இருக்கிறான். எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2வது வசனத்தில், பூமியின் நியாயாதிபதியே நீர் எழுந்து பெருமையுள்ளவர்களுக்கு பதிலடி. பெருமையுள்ள பதிலளிச்சாரா? எஸ், பார்வன் பெருமை உள்ளவன். அவன் கோபம், மனுஷ கோபம் தேவ வல்லமையை ஒன்றும் செய்ய முடியாது. அவன் பட்ட வேதனைகள் எல்லாம் என்னன்னா, அந்த முங்கும் போது நினச்சிருப்பான், ஷோ நான் மட்டும் ஒழுங்காக இருந்திருக்கலாம், இந்த நியாயாதிபதியத்தை கை வச்சுட்டு என்னுடைய சரீரமே தண்ணிக்குள்ளே போகுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனத்தை நம்ம காட்டுறவங்களுக்கு யாத்ராகமும் 14வது அதிகாரத்தில் இதுவரைக்கும் சத்ரு களி கூர்ந்திருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய பெருமையான வார்த்தை எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா 15:9, தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தை திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான், உமது காற்றை வீச பண்ணி. நீங்க ஒண்ணுமே சில ஊதுறீங்க. இந்த பர்த்டேக்கு கேண்டில் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஊதுனா அது அணைஞ்சு பேர். ஆனா இங்க நம்ம பார்க்கறது, உம்முடைய காற்றை வீச பண்ணி கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போலாமல். இதுல இருதயங்கிற ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காமிச்சேன் நேற்று பைபிள் ஸ்டடியில். ஹார்ட் நடுவில் இருக்குது, உள்ளே போயிட்டாங்க எல்லாரும். இப்போ ஆண்டோடைய கோபம் சரியாக போச்சு. பார்வன் தன் ரதத்தோடு வருகிறான். சரி, இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். எசாயா 6வது அதிகாரம் 11வது வசனம், அப்பொழுது நான் ஆண்டவரே இதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷங்கள் சஞ்சாரங்களும் பாலாகி பூமி அவாந்திர வெளியாகும். இதுதான் இதுவரை ஆண்டோடைய கோபம் இருக்கும். இது என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது ஆண்டவர் ஏற்கனவே எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் தேசம் பாலாய் இருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியால் சுருக்கப்பட்டது, உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள், அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. ஆனால் இருக்குன்னு சொல்லிட்டேன், இதை ஆக்ஷன் கொண்டு வர போகிறேன். ஆனால் அதை ஆக்ஷன் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி எழுப்புறாரு ஏசாயா. அவர் வாயை கிளியர் பண்ணுறாரு. கிளியர் பண்ணிட்டு போ சொல்லு, இதான் மேட்டர் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த ஆக்ஷன் வந்துடுவார். ஆண்டவர் தான் செய்ய போகிறத சொல்லிடுவார், சொல்லிட்டு தான் செய்வார், சொல்லிட்டு செய்யாமல் இருக்க மாட்டார். இவர்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4வது வசனம் ஏசாயா 1:4, ஐயோ பாவமுள்ள ஜாதி, அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம், பொல்லாதவனுடைய சந்ததி, கேடு உண்டாக்கல் புத்திரர்களாக இருக்கிறது.
ஒரு குட்டி சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டேன், ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன். அப்போ நான் காலையில் ஊழியத்தை நான் தான் செய்வேன். இப்போ தான் என் பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க. அந்த ஊழியத்தில் நான் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் அதை பார்த்துக்கிட்டு, அவர் யாருன்னு நான் கவனிக்கல, நான் மெசேஜ் கொடுத்துட்டு போயிட்டேன். சாயங்காலம் ரவுண்ட்ஸ் வரும்போது அவர் சொன்னார், சார் உங்கள் செய்தி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார், ரொம்ப அருமையாக கதையெல்லாம் சொன்னீங்க சார், நான் கவனமாக கேட்டேன் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார்னு சொன்னார். எங்கள் சாட்டில் பார்த்தீங்கன்னா மேலே எழுதியிருக்கும், ஆல்கஹால் குடிக்கிறாங்கன்னு ஒரு ப்ளஸ் இருக்கும், ஸ்மோக்கிங் ஒரு ப்ளஸ் இருக்குங்க. பார்த்தா 2 ப்ளஸ் அதில் போட்டிருக்காங்க. நான் கேட்டேன், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டதுக்கு, நீங்கள் பரலோகம் போயிடுவீங்களா அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். சார் நான் போகாமல் யார் சார் போவாங்க அப்படின்னு பக்கத்தில் அவர் மனைவி நின்றுக்கிட்டு சொல்லுது, போயா போ, நீ பீடி குடிப்பேன், சாராயம் குடிப்பேன், இந்த பரலோகத்தில் போய் உனக்கு யார் யார் பீடி வாங்கி கொடுப்பேன், சாராயம் வாங்கி கொடுப்பாங்க. நான் அதுக்கு மாத்திரம் பேசவில்லை, அப்படியே போயிட்டேன். மனைவி சொல்லுது, உன்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி. காரணம், இவர்கள் யாரும் பாவம் உள்ள ஜாதி. 6, உங்கள் தலையெல்லாம் வியாதி, இருதயம் எல்லாம் பழிச்சப்பட்டிருக்கிறது, உச்சந்தலைந்து உள்ளாகல சுகமே இல்லை. இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணுறார். இந்த ப்ராசஸை ஏசாயா 3வது அதிகாரம், ஏசாயா 3 4வது அதிகாரம் 2வது, இப்படி பாவமான ஜாதியை பிரதாண்டவர் சீயோன் குமார்த்தேல் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுற்றப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அது நடக்கு. இந்த இரத்த பழிகளை நீக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கொள்ளணும், நாங்கள் பாவி, எங்களுக்கு இந்த பாவ மன்னிப்பு தேவைன்னு சொல்லி. தேவைன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஆண்டவர் தண்டையை நிப்பாட்டிப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் அதை மாற்றவே மாட்டாங்க. அவங்க தாங்கள் நினைக்கிறது தான் ரைட் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர்களுடைய முடிவை ஏசாயா 3வது அதிகாரம் 26 கேட்கவே மாட்டோம். நாங்கள் இப்படி தான் இருப்போம். அவங்கள அவளுடைய வாசல் துக்கித்து குழம்பும், அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள். முதல் அவளை எம்டி ஆக்கிட்டு இப்போ தேசத்தை எம்டி ஆக்கிட்டான். இது ஒரு பாதையில் வருகிற வேதனை. பாதையில் வர்ற வேதனை என்ன அப்படின்னு உங்களுக்கு காட்டுறது. பாதையில் வரும் வேதனை. 2 சாமுவேல் 15வது அதிகாரம், 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 30வது வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒளிவமறைய. தாவீது ராஜா, அவர் ஒரு பாதையில் கொண்டு போயிருக்கார். காரணம் அப்சலோம். இதுக்கு காரணம் அவர் அதிகமாக நேசித்தார். சரி, அது பாதையில் வருகிற வேதனை. இந்த 14வது வசனத்தில் எருசலேம் அழிந்து போயிடக்கூடாது, நம்ம ஓடிடுவோம் அப்படிங்கிறார். தான் பயந்தல்ல, தன்னுடைய தேசம் வழியக்கூடாது. 3வதாக ஒரு காரியத்தை பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். 3வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 24வது அதிகாரம் 1 வசனம். இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாலாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். இது ஏன் இதை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது, அப்பொழுது ஜனங்கள் எப்படியோ அப்படியே ஆசாரியனும், வேலைக்காரன் எப்படியோ அப்படியே எஜமான் வேலைக்காரன். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எஜமான் இருக்கார், ஆசாரியன் இருக்கார். ஆசாரியன் டீச்சர். இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன், என்ன ஆண்டவர் ஆசாரியனை பார்ப்பார். நான் என்ன உங்களுக்கு போதிக்கிறேனோ அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை அமையும். ஒரு ஊழியக்காரர், அவருக்கு அந்த ஊழியத்தை நிப்பாட்டிட்டு ஓடி போயிட்டார். அவருடைய டீச்சிங்கில் ஒன்று தான் திரும்ப 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 சொல்லுவார், விதை காணிக்கை, விதை காணிக்கை. காணிக்கை எப்படி கொடுத்து எப்படி வாங்க, அந்த வாங்குறதெல்லாம் இருப்பார்.
ஆண்டவர்கிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். விதைன்னா பேரை எழுதி போடுவேன் நான். ஆண்டவரே நான் விதைக்கிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு திரும்ப கொடுக்கணும். இப்படி செஞ்சு 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 4வது வசனம் பாருங்க. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவம் மற்றும் உலர்ந்து போகும், தேசத்தை ஜனத்தை உணர்ந்து தவிப்பார்கள். நான் சொன்ன ஊழியக்காரர் மாதிரில் இருந்தார். இப்போ ஊழியத்தை மூடிட்டு ஓடியே போயிட்டார். எங்கே இருக்கான்னு யாரும் தெரியாது. அவரை மாதிரி பெருமையானவர் நான் பார்க்க முடியாது. அழகாக டீச் பண்ணுவார். நான் இந்த ரத்த பூசுங்கிற செய்தி எத்தனையோ செய்தி அவர்கிட்ட எடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டீச்சிங்கில் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த விதைன்ற ஒரு தவறான டீச்சிங்கில் மாட்டிக்கிட்டார். நான் உங்கள்கிட்ட என்றைக்குமே டீச்சிங்கில் மாறவே மாட்டேன். எனக்கு தெரியும் நான் என்ன போதிக்கிறேனோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஆவீங்க. நாளைக்கு சொல்லுவீங்க இது இந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. ரைட். 6வது வசனத்தை பாருங்க. சாபம். இதன் நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. ஆண்டவர் அழிக்கிறது காரணம் சாபம். 10வது வசனத்தை வாசிங்க. வெறுமையாய் போன நகரம் தகர்ந்தது, ஒரு முல்லை பிரதேசம் வீடெல்லாம் அடப்பட்டது. இதே தான் நம்ம அங்கே பார்த்தோம். 5வது வசனம். ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நாமத்தையும் சமூகத்தையும் தீவுகள் மகிமைப்படுத்துங்கள். மகிமைப்படுத்தினா கோபம் மாறிடும். ஜெபிச்சு படிப்பாமா. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறேன் ஐயா. நன்றியிலிருந்து திரு சமூகம் அறிகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள், சொல்ல முடியாத இவளுக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாளைக்கு 8 மணிக்கு தான் என்னால் செய்து கொடுக்க முடியும். நாளைக்கு ஒரு நாளைக்கு சண்டே ஆஸ்பர் ரெகுலர். ஸோ இன்றைக்கி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. 8க்கு நான் கரெக்டாக சொல்லிடுவேன். தேங்க்யூ ஜீசஸ்.